பட்ஜெட்டை முன்னிட்டு எல்லாருக்கும் எல்லாம் என வீடியோவை வெளியிட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின். ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தி பதிவு. பட்ஜெட் ஆவணங்களில் ரூபாய் போன்ற தேசிய சின்னத்தை நீக்குவது இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டிற்கும் எதிரானது, பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. ரூபாய் குறியீட்டை மாற்றி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தமிழக அரசு முயற்சிக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். இல்லை, இது விளம்பரம் தான். அது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம். அது நான் சொல்ல, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ தேனும் பாலும் ஆறு ஓடல, விலைவாசி உயர்ந்து இருக்குது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது. அதே போல் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இத்தனை விலை உயர்ந்துருக்குது. அத்தனையும் ஒரு கசைக்கு புரிஞ்சுட்டு ரூன் போட்டால் ஏழை மக்களோட வயிறு நிறைஞ்சிருமா, இல்லை நடுத்தர மக்களோட வயிறு நிறைஞ்சிருமா? எப்படி சொல்லுங்கள் நீங்கள்? அதனால் தேனும் பால் ஆறு ஓடுமா? இது மக்களை ஏமாற்றி திசை திருப்புகின்ற ஒரு நாடகமாக தான் நிச்சயமாக மக்கள் கருதுவாங்க. அதனால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது பொருளாதார ஆய்வறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்த மாநில திட்டக்குழு. தமிழக பட்ஜெட் வெள்ளியன்று தாக்கல் செய்யப்படும் நிலையில் சமர்ப்பிப்பு. ரூபாய் குறியீட்டை தமிழக அரசு பயன்படுத்தாததில் தனக்கு வருத்தமோ கவலையோ இல்லை. ரூபாய் இலச்சினையை வடிவமைத்த உதயகுமார் புதிய தலைமுறைக்கு பேட்டி. சர்வதேச பொருளாதார சூழலே தமிழகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும். சேவை துறையை AI தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை என திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம். மதுபான கொள்முதலின் தனியார் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிக்கை. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக விற்றதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. அமலாக்கத்துறை அறிக்கையில் தகவல். வரும் 17ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். முறைகேடு புகார் எழுந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. சிம்பனி படைப்புக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த இளையராஜா. இளையராஜாவின் திரை இசை பயணம் தமிழக அரசின் சார்பில் கொண்டாடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. அவ்வளவு தூரம் அந்த மியூசிக்கை உள் வாங்கிட்டு நல்லா பிரமாதமா கச்சேரி அன்னைக்கு ரொம்ப. அவிநாசி அருகே முதிய தம்பதி படுகொலை வழக்கில் உறவினர் கைது. கோழி மேய்ச்சலில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்ததாக விசாரணையில் தகவல். சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவிநாசி தம்பதியர் படுகொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பொன்மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிந்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மறு உத்தரவு வரும் வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது எனவும் உத்தரவு. மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோயிலில் மாசி மகத்தேரு திருவிழா. பிரம்மாண்ட தீப்பந்தங்களை ஏந்தியபடி பக்தர்கள் நேர்த்திக்கடன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செல்லியம்மன் கோயில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். மாசி மகத்தையொட்டி காரைக்கால் அருகே பட்டினச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி. ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம். காட்பாடி அருகே மது போதையில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச் சூடு. உரிமம் இல்லாத துப்பாக்கி, கத்தியை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை தேனாம்பேட்டை நட்சத்திர விடுதியில் லிப்ட் அருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக 2 பேர் கைது. கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி ஒப்பந்ததாரர் தலைமை பொறியாளர் மீது நடவடிக்கை. மதுரையில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. ஒருவர் உயிரிழப்பு, பேருந்தில் சிக்கிய பயணிகள் கிரேன் உதவியுடன் மீட்பு. ஆரம்பாக்கம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரியிலிருந்து கண்டெய்னர் சரிந்து விபத்து. நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பில்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் தீ விபத்து. 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாக்குப்பைகள், தார்பாய்கள் தீயில் எரிந்து சேதம். பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலையில் அங்க பிரதட்சணை செய்ய தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆறு மாநிலங்களில் வினாத்தாள் கசிவால் 85 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறி. நீட் தேர்வு விவகாரத்தில் இருந்து மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழக அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை. கடந்த 12 நாட்களில் 41,931 மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக தகவல். பெரியாரையும் தமிழ் மொழியையும் மத்திய அரசு சிறுமைப்படுத்துவதாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். மும்மொழி கொள்கை விவகாரத்தை மத்திய அரசுதான் திசை திருப்புவதாகவும் பதில். ஒன்றிய அரசுடைய இது அவங்களுடைய பேட்டர்ன். இது நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது ஒரு கொள்கை முடிவாக எடுத்து செய்யறாங்க. ஏங்க இது கிட்டத்தட்ட 15-20 நாளா போயிட்டு இருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த கடித போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்பவே ஒத்துக்கல, கமிட்டி போட்டிருக்கோம் சொல்லியிருக்கிறோம். காசு கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசமா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். நேற்று தலைவர் அவர்கள் போராட்ட கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவங்க தான் இதை திசை திருப்புறாங்க. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி.
ஒரு மொழி கொள்கையை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வைத்திருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் 3 மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு 3 மொழியை கற்று இவர்கள் பாண்டித்தியம் பெறட்டும், மொழித்திறன் பெற்றவர்களாக இருக்கட்டும், அறிவாளிகளாக வளரட்டும் என்பதற்காக அல்ல, அவர்களின் தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். வட மாநிலங்களில் உள்ள பெரும்பான்மையான பள்ளிகளில் ஆங்கிலமே பயிற்றுவிக்கப்படுவதில்லை. ஹிந்தி எனும் ஒரு மொழி கொள்கையை பின்பற்றப்படுவதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். அவங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும், பேச்சு மொழி ஹிந்தி, அரசு மொழி ஹிந்தி, பயிற்சி மொழி ஹிந்தி, பாடமொழி ஹிந்தி. ஆங்கில ஆசிரியர்களே அரசு பள்ளிக்கூடங்களில் நியமிக்கிறது கிடையாது. ஆங்கிலமே சொல்லிக் கொடுக்கல, 2வது மொழி ஆங்கிலம்னு புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. அதற்கு ஆங்கில ஆசிரியர்களே அவங்க நியமிக்கல. இருமொழி கொள்கையில் தனது மகன்கள் என்னென்ன மொழிகளை பயின்றனர் என்பதை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிக்கவில்லை என அண்ணாமலை பதிவு. ஆங்கிலம், பிரெஞ்சு ஃபார்முலாதான் தமிழக அரசின் இருமொழி கொள்கையா என்றும் கேள்வி. தங்களிடமிருந்து உக்ரைன் கடந்த ஆண்டு கைப்பற்றிய சுட்சா பகுதியை மீட்டுவிட்டதாக ரஷ்யா அறிவிப்பு. போர் நிறுத்தம் குறித்து பேச அமெரிக்க பிரதிநிதிகள் வந்துள்ள நிலையில் மறுமுனையில் உக்ரைன் மீது தீவிர தாக்குதல். கோத்தகிரியில் உறவினர் திருமணத்தில் பாரம்பரிய நடனமாடி அசத்திய சாய் பல்லவி. நண்பர்களுடன் சேர்ந்து படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். நடிகர் ரவி மோகன் இயக்குநராக அவதாரம் எடுக்க உள்ளதாக தகவல். விரைவில் படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் சையத் அபித் அலி மரணம். இரங்கல் தெரிவித்த BCCI. உள்ளூர் போட்டியில் ஆடும்போது முன்னாள் வீரர் ராகுல் டிராவிடிற்கு பலத்த காயம். ஊன்றுகோல் உதவியுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சி முகாமுக்கு வருகை. எரிவாயு நிறுவனங்களில் ஹிந்தியில் மட்டுமே வாடிக்கையாளர் சேவையா? நவீன ஹிந்தி திணிப்பு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக அரசு நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்பதாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. மத்திய அரசின் நடவடிக்கையை ஏற்க முடியாது எனவும் பேட்டி.